இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் இல்லதி குரினத்தில் பரக்கத்து பிதாத்திஹி வ முஹய்யாஹு வ தஅத்தரத்தில் அவாலிமு பிதீபி திக்ரிஹி வ ரய்யாஹு. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் ஹிஜ்ரி 1447 ஆண்டு துவங்கி முதல் மாதத்தில் பெண்கள் பயானாக, கண்ணியமிக்க முஹர்ரம் மாதத்தில் சிறிய இடைவேளைக்கு பிறகு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாய் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் சொன்னதைப் போல இந்த இடைவெளி மீண்டும் ஏற்படாமல் தொய்வின்றி தொடர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குழுமி இருக்கிற அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நிரப்பமாக பொழிவதாக. ஆமீன். அன்பானவர்களே, இந்த முஹர்ரம் மாதம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள் நினைவு கூறப்படுவதுண்டு. ரபீஉல் அவ்வல் வந்தால் நபிகளாரை நினைப்பதைப் போல, ரபீஉல் ஆஹிர் வந்தால் வலிமார்களை நினைவு கூறப்படுவதைப் போல, ரஜபு மாதம் வந்தால் மிஅராஜ் நினைவு கூறப்படுவதைப் போல, ஷாபான் வந்தால் பராஅத் இரவு நினைவூட்டப்படுவதைப் போல, ரமதான் வந்தால் அமல்களும் இறை நெருக்கமும் நோன்பும் குர்ஆன் ஓதுதலும் நினைவூட்டப்படுவதைப் போல, ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நமக்கு நினைவூட்டப்படுவதைப் போல, துல்காதா துல்ஹஜ்ஜில் ஹஜ்ஜை நினைவூட்டப்படுவதைப் போல, முஹர்ரம் மாதம் வந்தால் ஆஷூராவை நினைவூட்டுவதும் அது சார்ந்த விஷயங்கள் நினைவூட்டப்படுவது என்பது அவசியம். உதக்கிருஹும் பி ஐயாமில்லா, அல்லாஹுவின் நாட்களை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்கள் மறதியாளர்கள்தான். ஒரு குறிப்பிட்ட துறையில் நாம் பல்வேறு ஈடுபாடுகள் இருக்கிற போது அவ்வப்போது மறதி வருவது என்பது இயல்பு என்பதால் அல்லாஹுவே அந்த மறதியை தொடர விடாமல் நீங்கள் அவ்வப்போது மார்க்க அறிஞர்களை குறித்து அவர்களுக்கான கடமையாய் அவர்களுக்கு இதை நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வரிசையில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குறிப்பிட்ட நினைவூட்டலை போல் ரிமைண்டர், எப்படி காலண்டரில் நம்முடைய கால்குலேட்டர் ஒவ்வொன்றிலையும் ரிமைண்டர் ஒன்று வச்சுருப்போம். அது அவ்வப்போது நினைவுபடுத்துவதற்காக இந்த தேதியில் இதை செய்யணும், அந்த தேதியில் அது செய்யணுங்கிற மாதிரி. முஹர்ரம் மாதத்தினுடைய ரிமைண்டர், நினைவுபடுத்தப்பட வேண்டிய முக்கியமான செய்தி முஹர்ரம் 10 ஆஷூராவுடைய நாள். இது குறித்து விரிவான விளக்கங்களை ஹசரத் அவர்கள் ஜும்ஆவில் பேசியிருப்பார்கள். நாம் எல்லாம் ஓரளவுக்கு கேட்டிருப்போம். வெளிமைக்கு இருக்கா, ஜும்ஆவில் இல்லை, ஜும்மாவில் இருக்குது. தாய்மார்கள் ஓரளவுக்கு அதை உள்வாங்கியிருப்ப வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இந்த வருகின்ற ஜும்ஆக்கள் ஆஷூராவை குறித்து விரிவாக சொல்லுவார்கள். வெறுமனே சம்பவங்களாக மட்டும் நிகழ்வுகளை நாம் பேசாமல், இங்கே வந்திருக்கிற ஆண்களை விடவும் பெண்களுக்கான செய்திகளாக, குறிப்பாய் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்பது குறித்து செய்திகளை சொல்ல வேண்டும் என்று பாவியான என்னுடைய இதயத்தில் அல்லாஹ் சில எண்ணங்களை இன்றைய மக்ரிப் தொழுகைக்கு பிறகு உதிக்கச் செய்தான். அது சார்ந்து சில செய்திகளை உங்களுடைய சிந்தனைக்கு அல்லாஹ் பாவியான என்னை சொல்ல வைப்பான், உங்களை கேட்க வைப்பான். அல்லாஹ் எதை சொல்ல வைக்கிறானோ, சீதேவிகிறான் உங்களை கேட்க வைக்கிறானோ அதன்படி நிரப்பமாய் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆஷூரா என்கிற நாள் எல்லா நபிமார்களின் வாழ்க்கையிலும் ஏற்பட்ட சோதனையிலிருந்து விடுபடுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட நாள் என்று ஆய்ந்து அறிந்த செய்திகளை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு கிடைத்த நாள், நூஹ் நபியினுடைய கப்பல் ஒதுங்கிய நாள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்து வெளியிலே பாதுகாக்கப்பட்ட நாள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நோயில இருந்து விடுபட்ட நாள், எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சமூகத்தினும் ஃபிரௌனிடமிருந்து
கடலை கறந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்ட நாள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றில் இருந்து வெளியேற்றப்பட்ட நாள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்ட நாள். எப்படி ஒவ்வொரு நபிமார்களின் வாழ்க்கையிலேயும் இந்த ஆஷூராவுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது, ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. தொடர்பு இல்லாத ஒரு நபி இல்லை. இப்போ ஒவ்வொரு நபி வாழ்க்கையிலையும் முஹர்ரம் 10 ஏதாவது ஒன்று நடந்திருக்கு. ஒவ்வொரு நபி வாழ்க்கையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எங்காவது முஹர்ரம் 10 அன்று ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு, ஒரு சோதனை நடந்து அதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஈடேற்றம் கிடைத்ததாக எங்காவது ஹதீஸிலோ அது சார்ந்த விஷயங்களை வரலாறுகளிலோ தேடி பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இல்லை. இது என்னங்க ஆச்சரியமாக இருக்குது. ஆஷூரா நாள் ஒரு பரக்கத் பொருந்திய நாள், எல்லா நபி வாழ்க்கையிலும் நடந்த சோதனையிலிருந்து விடுபட்ட நாள். அப்படியானால் இப்போ எல்லா நபி வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அல்லவா? அப்படியானால் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடக்கலை? அப்போ ரசூலின் தொடர்பில் என்ன நடந்தது என்ற கேள்வி எழுப்பி அதற்கான ஆய்வு கண்ணோட்டத்தோடு அணுகினால் கிடைக்கிற விட என்ன தெரியுங்களா? முஹர்ரம் 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய குடும்பத்தினரின் தொடர்பில் ஒரு கர்பலா என்கிற ஒரு நிகழ்வு, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரர், அருமை பேரர் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நிகழ்வு என்ற நிகழ்வு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மற்ற வாழ்க்கையில் பார்த்தா அவங்க சோதனையிலிருந்து விடுபட்ட மாதிரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பார்த்தால் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதை போல அவர்கள் தொடர்பில் நமக்கு தெரிகிறது, வெளி தோற்றத்திற்கு அப்படி. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய நுட்பம் இருப்பதாய் மார்க்க அறிஞர்கள் விளக்கி தந்திருக்கிறார்கள். இதில் ஒரு நீண்ட ஆழமான கருத்து குவியல் இருக்கிறது. லேசாக ஒன்றை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் தன்னுடைய ரப்புக்காக தன் உயிரை, பொருளை, மனைவி மக்களை, தன்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று உச்சகட்டமாய் துடித்தார்கள். வஇத்பதலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம சோதித்த போது ஒவ்வொன்றையும் அவங்க 100% அவர்கள் முழுமைப்படுத்தினார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. இப்போ இந்த எல்லா நிகழ்வுகளிலேயும் இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் ரப்புக்காக எதையாவது செய்யணும் என்று ஒரு பக்கம் துடிக்கிறார்கள். மறுபக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தகவலை குறித்து நாம் லேசாய் ஒரு தகவலை நாம் நினைவு கூர்ந்தாக வேண்டும். என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளையின் மீது உச்சகட்டமான பிரியம் கொண்டு, நல்ல பிரியம் வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு பிரியம் தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற போது பேரப்பிள்ளை அவருடைய கழுத்தில் ஏறி அமர்வார். ஒரு தொழுகை, இஷாவுடைய தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாலே இருக்கிறாங்க, எல்லா சஹாபாவும் சஜ்தால இருக்கிறாங்க. ஏன் லேட் ஆச்சு சஜ்தால அப்படின்னா, ஒரு பேரப்புள்ள ஹுசைன் ரலியல்லாஹு கழுத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க, சின்ன புள்ள. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிற நேரம் அது. பேரப்பிள்ளை கழுத்தில் அமர்ந்ததற்காக சஜிதாவையே நீட்டுகிறார்கள். அந்த பேரப்பிள்ளையாக வெளியே எழுந்து செல்கிற வரை ஸல்லல்லாஹு சஜிதாலிருந்து தூக்கலை. எவ்வளவு அன்பு இருந்திருக்கும். இது ஒரு செய்தி. ஹுத்துபா ஓதும் போது நல்லா யோசிச்சு பாருங்க. ஹுத்துபா ஓதும் போது ஒருவர் இன்னொருவரோடு பேசக்கூடாது. அவ்வளவு முக்கியமான நேரம், தொழுகைக்கு நிகரானது. 4 ரக்காத்து லுஹர, 2 ரக்காத்து ஹுத்துபாவுடைய மகாம் அந்தஸ்திலையும் 2 ரக்காத்து தொழுகையும் நமக்காக ஆக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் ஹுத்துபா. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்துபா ஓதி கொண்டிருக்கிற போது பேரர் ஹுசைன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையை போட்டு, சின்ன பிள்ளைங்க சில சமயத்தில் பெரியவங்க செருப்பு போட்டு வருவாங்க, பெரியவங்களுடைய ட்ரெஸ்ஸை மாட்டுக்குவாங்க இல்லையா, அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆடையை அணிந்து கொண்டு தடுமாறி வருகிறார்கள். பார்த்தோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் குத்துபா ஓதிட்டு இருக்கிற நேரம் கீழே இறங்கி வந்து அருமை பேரரை கீழே இறங்கி வந்து தூக்கிட்டு போய் மிம்பரில் உட்கார வச்சு குத்துபாவை தொடர்கிறார்கள். என்றால் எவ்வளவு பிரியம் இருந்திருக்கும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பேரரை எவ்வளவு நேசித்திருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட பேர பிள்ளையின் மீதான பிரியம் ஒரு பக்கம் இருந்தது. இதை ஒன் சைடு வைங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய பேர பிள்ளைக்கு பின்னால் ஒரு சமயத்தில் இப்படி ஒரு கட்டத்தில் இவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அறிவிப்பு செஞ்சிட்டான். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டு ஒரு பிடி மண்ணை கொடுத்து, இது மண் எப்போது சிவப்பு நிறத்தை அடையுமோ எனது பேரப்பிள்ளை ஹுசைன் கர்பலா மைதானத்தில் ஷஹீதாக்கப்பட்டிருப்பார் என்ற செய்தியை இந்த உம்மத்திற்கு முன்னறிவிப்பாக சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தன்னுடைய பேரப்பிள்ளை இவ்வாறு ஷஹீதாக்கப்படும். எந்த அளவுக்கு தெரியுங்களா? கர்பலா மைதானத்தில் ரொம்ப ஈஸியாக ஒரு குத்தி கொலை செய்ததை போல் அல்ல, கடுமையான அந்த நிகழ்ச்சிகளை விலாவாரியாக பேசினால் இந்த மஜ்லிஸில் நேரம் போய்கொண்டே அவ்வளவு பெரிய ஒரு கொடூர நிகழ்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரர், அருமை பேரர் சஜிதாவில் இருக்கிற போது அவர் கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செஞ்சால் விட்டுட்டு போக வேண்டியதானே? இந்த பேர பிள்ளையினுடைய தலையை தனியாக வெட்டி எடுத்து போனால் நமக்கு நிறைய பரிசு கிடைக்கும்னு சொல்லி கயவர்கள் ரசூலுடைய பேர பிள்ளையினுடைய கழுத்தை தனியாக அறுத்து எடுத்து அந்த வாளில் அந்த பேரப்பிள்ளையின் தலையை சொருகி அப்படியே ஊர்வலம் போகிறான். எவ்வளவு ஆபத்தான அவமானம் இது! இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்பே காட்டப்படுகிறது வகியாக. பேரப்பிள்ளை மேலே எவ்வளோ பிரிய இருந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவும் நடக்கும் என்று காட்டப்பட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது, யா அல்லாஹ் என் பேரப்பிள்ளைக்கு ஏன் இப்படி ஒரு கதி, இதை விட ஒரு கட்டத்தில் தலையை வெட்டி எடுத்தது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பேரருடைய அந்த புனித உடல் இருக்கிறது அல்லவா, பாவியான எனக்கு 2018 பக்தாத் ஷரீஃபுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுடைய அந்த புனித உடல் ஒரு இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் இன்று பாதுகாக்கப்பட்டிருக்கு. கர்பலா மைதானத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இப்போ என்னன்னா, அந்த உடல் எப்படி செதற வச்சான் தெரியுங்களா? அந்த எதிரிகள் எவ்வளவு வக்கிரம் இருந்தால் ஒரு பரிசுக்காக, அற்ப உலக தேவைக்காக என்னென்னவா நடந்துக்கிட்டாங்க தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு மேலே 8 குதிரைகளை ஏவி அது கால் குழம்புகளால் உதைத்து மிதித்து மிதித்து உடம்புல ஒரு பார்ட்ஸ் கூட மிச்சமாகாத அளவுக்கு செதற வச்சாங்க. எவ்வளவு கொடூரமாக நடந்திருப்பாங்க. இதை கேட்கும் போதே இப்போ நமக்கு மனசில் வருது, இது ரசூலுல்லாஹுக்கு அப்படியே காட்சியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் போது எவ்வளோ மனசில் இருக்கும். யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்ததுங்கிறது வேறங்க. தன்னுடைய பேரப்பிள்ளை, ரசூலும் ஒரு மனிதர் தான், இன்னமான பஷரும் மித்லுக்கும், ஒரு மனிதராய் ஒரு நன்னாவாய் நினச்சி பாருங்க, எப்படி தூக்கி கொஞ்சிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் வாயை திறந்து தன்னுடைய உமிழ்நீரை அவர்களின் நாவிலை விட்டு அழகு சேர்த்தவர்கள், ரிசுக்காக பசியை போக்கியவர்கள். அப்படிப்பட்ட பேரப்பிள்ளைக்கு இவ்வளவு நடக்குதுன்னு தெரிஞ்சு அறிவிப்பு செய்யப்பட்ட போது ஏன் அமைதியாக இருந்தாங்க? ரப்பே, இவ்வளவு கொடூரமாக தெரியுதே, என் பேரப்பிள்ளைக்கு அப்படி ஒரு கஷ்டம் வேணாம் ரப்பே, கேட்கலாம்ல. ஸல்லல்லாஹு கேட்கவே இல்லை. ஏன் கேட்கலைங்கிறதா இப்போ கேள்வி. பேரப்பிள்ளையின் மீது பாசம் கொண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கேட்கல? இதில் 1000 அர்த்தம் இருக்கிறது. பல்வேறு விளக்கங்கள் அதை ஞானவான்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனது ஆசான் பெருந்தகை ஆன்மீக நிசாமி ஷேக்னா சர்க்கார் கபிலா அவர்கள் இதற்கு ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை பிதிபிஹின் அலீம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு நூலை பார்வையிட்டு அதை ஆதாரப்படுத்தி ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் அருமை மகனாரை அறுக்க வேண்டும் என்று துடித்தார்கள். ஏன்னா என் ரப்புக்காக என் உயிரை கொடுக்கணும்னு நினைச்ச, நெருப்புக்காக பொருளை கொடுக்க நினைத்தேன், மனைவி மக்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன், எதையும் என் ரப்புக்காக நான் கொடுக்க தயார். துடிச்சாங்க பாருங்க. அந்த துடிப்பிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது மகனாரை பலியிடுவதற்கு போகிற போது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கி வச்சுட்டான். இதுதான் நாம் எல்லாம் அறிந்த தகவல், நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பயானுடைய நிகழ்ச்சியில் அடிக்கடி நினைவு கூறப்பட்டது. நான் கேட்குறேன், ஒரு மனிதருக்கு பகரமாக பெற்றெடுத்த தவமிருந்து முதுமையில் பெற்றெடுத்த ஒரு பையனுக்கு பகரமாக சொர்க்கத்தை ஆடு அறுத்தாலும் அதுவும் ஆடுதானே? மனிதரை அறுத்ததை போல் வருமா? ஒரு ஆடு அல்லங்க,
ஒரு மனிதருக்கு பகரமா 1000 ஆடு அறுத்தாலும் அது ஆடுதான். ஒரு மனிதரை அர்ப்பணிப்பதை போல் வருமா? அந்த ஏக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. என் ரப்புக்காக நான் கொடுக்கணுங்கிற துடிப்புல இருந்தாங்க. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையே. அதுக்கு பல காரணம் இருந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வழித்தோண்டலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த நாடி இருந்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் உடலில் நபிகளாருடைய நூறு இருந்தது. அதனால அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கனவும் ஏக்கமும் இருந்த போதும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதால் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு ஆடை அல்லாஹ் பகரமாக்குகிறான். ஒரு ஆட்டை பகரமாக்குகிறான். ஆனால் எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழித்தோண்டலில் அவர்கள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டார்களோ, நன்றாக கவனியுங்கள் தாய்மார்களே, ஒரு முக்கியமான ஒரு தகவல் இதிலே மறைந்திருக்கிறது. எப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் வழித்தோன்றல்ல, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வழித்தோன்றல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த பனு இஸ்ராயேல் மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லாரும் வந்துட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த ஒரே அந்த வழித்தொண்டில் வந்த ஒரே ஒருத்தவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வழித்தொண்டில் வந்தாச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு, இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோண்டல் வந்த பிறகு அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை வெளிப்படுத்தி விட்டான். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏக்கம் ஒன்று இருந்ததல்லவா, என் ரப்புக்காக என் பிள்ளையை தர வேண்டும் என்ற அந்த ஏக்கம் இருந்ததல்லவா, அந்த ஏக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்ற நாடினான். அதனால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமாக அங்கே கழுத்து அறுபடுவதற்கு பகரமாக கர்பலாவில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் வழித்தோண்டலில் ரசூலுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு ஷஹீதாக்கப்படுவதை அல்லாஹ் வைத்திருந்தான். இங்குதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு நிறைவேறுது. வஃபதைனாஹு பிதிபிஹின் அலீம் என்று அல்லாஹ் சொல்றான். மகத்தான அறுப்பை அவர்களுக்கு பகரமாக்கினோம். மகத்தான அறுப்பு என்றால் என்ன? திபிஹின் அலீம் என்பதை பற்றி ஒரு பெரிய நூல் எழுதப்பட்டிருக்கு. மின் தபிஹி இஸ்மாயில் இலா தபிஹி ஹுசைன் அப்படின்னு ஒரு நூல். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமாக அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு எப்படியாவது என் ரப்புக்காக நான் கொடுக்கணும். அந்த கனவை ஹுசைன் ரலியல்லாஹு மூலம் நிறைவேற்றப்படுகிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்துட்டாங்க. என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏக்கம் இங்கே பூர்த்தியாகுவது என்பதை புரிந்ததால் அவர்கள் அமைதி காத்ததாய் ஞானவான்கள் சொல்கிறார்கள். அப்படி இல்லைன்னா அவங்க கையேந்திருப்பாங்களே. இன்னொரு முக்கியமான செய்தி, அல்லாஹ் ரசூலுடைய மனது பேரப்பிள்ளையினுடைய மனசை பார்த்து எவ்வளவு ஏங்கி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசில் ஒரு சின்ன தடுமாற்றம் வந்திருந்தா, சின்ன சஞ்சலம் வந்திருந்தால் உடனே ஆயத்தை இறக்கியிருப்பானுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ சில பேர் வந்து யா முஹம்மது உக்ருஜ் இலைனா, முகமதை வெளில வாங்கன்னு உடனே வந்துச்சு. அல்லாஹ்வுக்கு அதிருப்தி. எப்படி வார்த்தையை சொன்னா, இன்னல்லதீன யுனாதுனக மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யாக்கிலூன். யாரெல்லாம் ரசூல் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு கூப்பிடுறீங்களோ அவங்க அத்தனை பேர் அறிவில்லாதவங்க. ஆயத்தை இறக்கிட்டான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்கார்ந்து விருந்து கொடுத்தாங்க. விருந்து உபசரிப்பின் போது வந்தவங்க சாப்பிட்டு வெளியில் போகாமல் வெட்டியாக பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி வெளியில் போங்கன்னு விருந்தாளியை சொல்கிறதுன்னு யோசிச்சாங்க. ஆயத்தை இறக்குறான் அல்லாஹ். என்ன ஆயத்து? ஃபைதா தைம்தும் ஃபன்தஷிரு வலா முஸ்தானிசின் ஹதீஸ். சாப்பிட்டீங்கன்னா வெளியில் போங்க. இன்னதாலிக்கும் கான யோதின் நபி, அது ரசூல்லா மனசை சங்கடப்படுத்துது. ஃபயஸ்தஹி மின்கும், அவங்க சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹ் உண்மையை சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டான். எல்லாம் வெளில போங்க. ஆயத்தை இறக்குறான். ரசூல் மனசுல ஒரு சின்ன சங்கடம்னா உடனே ஆயத்து இறக்கி வைப்பான் அல்லாஹ். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல இந்த பேரப்பிள்ளை விஷயத்தில் ஏதாவது தடுமாற்றம் வந்திருக்குமா இல்லையா? ஏன் வரலன்னா அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்க. என் தந்தையின் கனவு அங்கே நிறைவேறுகிறது. அப்படி இல்லை என்றால் 70 பேர் இருந்தாங்க, அந்த பக்கம் ஆயிரக்கணக்கான, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அல்லாஹ்வுக்கு. ஒரு காபாவை அபாபில் பறவை வைத்து காப்பாற்றி அல்லாஹ் ரசூலுக்காக ஒரு அபாபில் பறவை அனுப்பி வச்சிருக்க மாட்டானா? ஏன் இந்த மாதிரி நடக்குது என்றால் இங்கே அல்லாஹ்வை அவர்கள் மனதார பொருந்தி கொண்டார்கள். மனதார பொருந்தி கொண்டார்கள். இதுதாங்க இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த விஷயம். ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை ஒரு நல்ல விஷயத்திற்காக 3 இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான்.
அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கறது, திக்ரு செய்யறது பெரியது. ஒரு ரிதுவானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை பொருந்தி கொள்வது என்பது ஆக பெரிது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதாங்க நம்மள்கிட்ட வராது அவ்வளோ சீக்கிரம். ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லலாம் அல்லாஹ்வை பொருந்தி கொள்றதுன்னு. யாரை கேட்டாலும் அல்லாஹ்வை பற்றி புலம்பிகிட்டே தான் இருப்போம். நம்ம அவ்வளவு சீக்கிரம் நம்ம அல்லாஹ்வை பொருந்தி கொள்வது என்பது அவ்வளோ சீக்கிரம் வர்ற விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹ் ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை பொருந்திக்கிறது பெரிய விஷயங்கிறான் அல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏன் ரப்பு என்னை பொறுத்து நல்லா தான் வச்சுருக்கான் அப்படின்னு எவ்வளோ பொருந்திக்கோன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளை விட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் அங்கே பாரு அவங்க காட்டிலெல்லாம் மழை பொழியுது, நான் தஹஜத்தெல்லாம் தொழுகிறேன், ஃபஜ்ர் தொழுது இஷ்ராக் தொழுது தான் வீட்டுக்கு வர்றேன். அவன் வாரத்தில் ஒரு நாள் தான் ஜும்மா தொழுகிறான், அவன் காட்டில் மழை பெய்யுது பாரு, எப்படியெல்லாம் கொட்டுது. இதான் பணம் மரம் வச்சுருப்பானோ. நம்ம எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ அழுதாலும் இதே மாத சம்பளம் 5000 20,000 ஓடுது நம்ம பொழப்பு. என்னத்தை சொல்ல இப்படின்னு நம்ம புலம்புறோம். வாயால் சொல்லாவிட்டாலும் உள்ளுக்குள் சைத்தான் அப்படி ஊசலாட்டத்தை உண்டாக்குறான். ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் பொருத்தி பார்த்தால் அவங்க அவர்கள் எல்லையில் இருந்து பொருந்தி கொள்கிறார்கள் என்றால் பொருந்திக்கிறதே இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் யார் யாரை எந்த நிலையில் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறான், நிர்ணயம் செய்திருக்கிறான், அதுதான் நிகழ்ந்தேடும். அதை மனதார பொருந்தி கொள்வது என்பது அவசியம். என்னை பொறுத்து என் ரப்பு இவ்வாறு வைத்திருப்பதை விரும்புகிறான், நான் பொருந்தி கொள்கிறேன். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடணுமே தவிர அவன் பாரு நாம் முதல் சஃப்பில் மோதினாருக்கு பக்கத்தில் நிற்கிறோம், காலம் பூரா நம்ம இவ்வளோ தொழுதும் ஒன்றும் ஆகலையே, அவன் பார்த்தா ஹராமில் போகிறான், அவன் பாட்டு மேலே போயிட்டே இருக்கான். இந்த பேச்சு நமக்கு தேவையில்லை, இந்த சிந்தனை நமக்கு தேவையற்றது. என்னத்தை செஞ்சாலும் என்ன ஆகிட போகுதுங்க. இங்கே பாருங்க, ஒரு மனுஷன் ஏசியில் தூங்குறாங்க, இன்னொருத்தன் மரத்தடி நிழலில் தூங்குறான்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே ஏசியில் தூங்குறவன் ஏசியில் தூங்குறேங்கிற நினப்பு எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? அவன் தூக்கம் வர்ற 5-10 நிமிஷம் வரைக்கும் தான் நான் ஏசியில் தூங்குறேன்னு நினைப்புறோம். அதே மாதிரி மரத்தடி நிழலில் தூங்குறான் பாருங்க, மரத்தடி நிழலில் தூங்குறவனுக்கும் நான் மரத்தடி நிழலில் படுத்திருக்கேங்கிற சிந்தனை எப்போ வரைக்கும் வரும் தெரியுங்களா? அவனுக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த தூக்கம் வர்ற வரைக்கும் தான். தூங்கினதுக்கு பிறகு அவன் தூக்கமும் இவன் தூக்கம் ஒன்று தான், தன்னிலை மறந்த தூக்கம் இல்லையா? 2 ஒன்று தான். நாம் அந்த உணர்வுகளை நம் மனதுக்குள்ளே நாம் தயார்படுத்தி ஆசுவாசப்படுத்தி பழகி கொள்ள வேண்டும். பிரியாணி சாப்பிட்றவனும் பழைய சோறு சாப்பிட்றவனும் நீங்கள் பிரியாணி எடுத்து வாயில் வச்சு அப்படியே என்ன ருசியாக நீங்கள் ஆம்பூர் பிரியாணி, தம் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி என்ன சாப்பிட்டாலும் அது எவ்வளோ நேரத்துக்கு நான் பிரியாணி சாப்பிட்றேங்கிற உணர்வு எவ்வளோ நேரத்துக்கு இருக்க போகுது? அது தொண்டை குழியை தாண்டுற வரைக்கும் தான். பழைய சோறு சாப்பிட்றவனுக்கும் அது பழைய சோறு சாப்பிட்றேங்கிற உணர்வு எவ்வளோ நேரத்துக்கு இருக்க போகுது? தொண்டை குழியை தாண்டுற வரைக்கும் தான். அதுக்கு பிறகு போயிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். அந்த உணர்வுகள் நமக்குள் நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் வருது, நான் நல்லா தானே இருக்கிறேன் என்னைய என்று தேவையற்ற உணர்வுகளை நம் மனதில் இருந்து அகற்றிவிட வேண்டும். என்னை பொறுத்து என் ரப்பு என்னை பக்குவப்படுத்துகிறான். அதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் ஒவ்வொரு மாதிரி பக்குவப்படுத்துவான். அப்போ ஒருத்தருக்கு நோய், ஒருத்தருக்கு கடன், ஒருத்தருக்கு தொழிலில் பிரச்சனை, ஒருத்தருக்கு நஷ்டம், ஒருத்தருக்கு வேலை கிடைக்காது, ஒருத்தனுக்கு முதலாளியுடைய கஷ்டம், ஒருத்தருக்கு மனைவி மூலமாக பிரச்சனை, ஒருத்தருக்கு கீழே இருக்கிற வேலைக்காரன் மூலமாக பிரச்சனை, ஒருத்தருக்கு அக்கம் பக்கத்து வீட்டில் பிரச்சனை, ஒருத்தருக்கு வேறு மாதிரியான சிக்கல்கள், ஒருத்தருக்கு சந்தேக பிரச்சனை, ஒருத்தருக்கு வேறு விதமான கொடிய நோய், எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு சிக்கல். இது அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு அப்படித்தான் வச்சிருப்பான் அல்ல. இதுதான் உலகம். ஒரு தடவை எனது ஆசான் பெருந்தகை நிசாமி ஷா ஹசரத் அவர்களை சந்திக்க ஒருத்தர் வந்தாருங்க. இப்போ வந்தவங்களில் பெரியவங்கிறதுக்காக ஒவ்வொருத்தராக வந்து துவா செய்யுங்க, என் பிள்ளைக்கு பிரசவமாக போகுது, சரி துவா செய்கிறேன் அப்படின்னு அமைச்சிட்டாங்க. இன்னொருத்தர் வந்தார், தொழிலில் கடனுக்கு மேலே கடனாக இருக்கேன், எனக்கா துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னாங்க, துவா செய்கிறேன், சில துவாக்களை நீங்கள் ஓதுங்க, அல்லாஹ் உங்களுக்கு சீக்கிரம் கடன் அடைய வைப்பான்னு சொன்னாங்க. அடுத்து ஒருத்தர் வந்தார், வித்தியாசமாக சொன்னார். ஒவ்வொருத்தரும் உங்கள் கஷ்டத்தை சொன்னாங்க. என் தரப்பு நானும் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்க. துவா யாருடைய துவாவை கொண்டு அல்லாஹ் யாருக்கு மாற்ற தருவான்னு தெரியாது, துவா செய்கிறேன்னு சொல்லி அமைச்சிட்டேன். ஒருத்தர் வந்தார் உள்ள,
அப்போ கேட்டார் வித்தியாசமாக ஒரு கேள்வி, வாழ்க்கையில் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு ஹசரத், அதனால் கஷ்டமே வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். கஷ்டமே வராமல் இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்ட்டார். உடனே ஒரு பார்வை பார்த்தாங்க, சொன்னாங்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது, என்னென்னா நம்ம மலக்கா பிறந்திருக்கணும், அதுதான் ஆப்ஷன். நம்ம மனுஷனாக பிறந்திருக்கக்கூடாது, மலக்கா பிறந்திருக்கணும், அது ஒன்று தான் ஆப்ஷன். மலக்கா பிறந்திருந்தால் அவங்களுக்கு மாதம் வாடகை கொடுக்கணுங்க பிரச்சனை இல்லை, டேக்ஸு கட்டணும் பிரச்சனை இல்லை, கடனை அடைக்கணுங்கிற பிரச்சனை இல்லை, பிள்ளைக்கு பிரசவத்தை பற்றி பிரச்சனை இல்லை, 4 பேருக்கு பதில் சொல்லணும்னு பிரச்சனை இல்லை, அவருக்கு நோய் நொடிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும், சுகர் வந்துடுச்சு தினமும் மாத்திரை கண்டிப்பாக சாப்பிடணுங்கிற பிரச்சனை இல்லை, ஏதாவது பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு பிரச்சனை இல்லை, தங்கம் விலை கிடுகிடு உயர்வு பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை. யாருக்கு? மலக்குக்கு. இந்த பிரச்சனை இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் வாழணும்னா நம்ம மலக்கா பிறந்திருக்கணும். எப்போ மனுஷனாக பிறந்துட்டோமோ அது கஷ்டம் வரத்தான் செய்யும். அதுதான் மனித வாழ்க்கை. வலக்கது கலக்கனல் இன்சான ஃபி கபது என்று அல்லாஹ்வே சொல்லிட்டான். எந்த அளவுக்கு மனிதனின் படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஆயத்தின் தொடக்கத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுவான். அதாவது ஒரு சத்தியம் எப்போ செய்வோம்? அதாவது ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு டவுட் வந்தால், சந்தேகம் வந்தால் சத்தியமாக சொல்கிறேன் அப்போ தான் சத்தியம் செய்வோம். படைத்த ரப்பு நமக்கு சத்தியம் சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்குது? அவன் சொன்னால் நம்ம ஏற்றுக்கணும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி, அவ்வளோதான், நம்பித்தான் ஆகணும். ஆனால் அந்த ரப்பு நம் மீது கொண்டிருக்கிற கருணையினால் இன்னும் கொஞ்சம் சத்தியம் செய்யற. எதன் மீது சத்தியம் செய்கிறான் பாருங்க. லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த புனித பூமியின் மீது சத்தியமாக, வஅன்த ஹில்லும் பிஹாதல் பலத், இந்த பூமியில் நீங்கள் வசிக்கிறீங்க அந்த புனித பூமியின் மீது சத்தியமாக, வ வாலிதின் வ வா வலது, உங்கள் பெற்றோருங்கிற பட்டியலில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ, வலதுங்கிற பட்டியலில் சந்ததிகள் எவ்வளோ பேர் இருக்கு, அத்தனை பேர் மேலே சத்தியமா நாயகமே உங்கள் மேல் வழி தொடர் உங்களுக்கு கீழ் வழி எல்லாத்து மேலேயும் சத்தியம் பண்ணுறேன். என்ன இப்படி 3 சத்தியம் பண்ணுறானே, என்ன முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறான் அப்படின்னு அடுத்த வசனத்தை வார்த்தையை படித்து பார்த்தா, லகது கலக்குனல் இன்சான ஃபி கபத், மனிதனை நான் கஷ்டத்தில் தான் படைத்திருக்கிறோம் அல்லாஹ்வே திட்டவட்டமாக சொல்லிட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டங்கள் வந்தே தீரும். முகத்துக்கு கஃன் வர வரைக்கும் கஷ்டம் வர்றது கன்ஃபார்ம். இதை நாம் நம்ம மனதிலே முதல்ல ஏற்றிக்கணும். கஷ்டமே வராமல் வாழவே முடியாது. இப்போ சொன்னாங்க, அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு பாத்ரூம் இருக்குது, பாத்ரூமில் ஒரே வாடை, அதனால் வாடையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வீட்டில் பாத்ரூமை இடிச்சிட முடியுமா? வீடுன்னு இருந்தால் ஒரு பாத்ரூம் தேவை, பாத்ரூம் இருந்தால் வாடை வரத்தான் செய்யும். வாடை வருதுங்கிறதுக்காக பாத்ரூமே இல்லாமல் ஆக்க முடியாதே. அது என்ன செய்வோம்? அது ஏதாவது பெனாயில் ஊற்றி வைப்போம், அல்லது ஃப்ரெஷ்னர் வைப்போம், ஏதாவது ஒன்று வச்சு வாடை தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் வழி செய்ய முடியுமே தவிர, வாடை எடுக்குங்கிறதுக்காக பாத்ரூமே இல்லாமல் வீடு கட்ட முடியாது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் கட்டாயம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கஷ்டமே இல்லாமல் இருப்பதற்கு வழியை தேட முடியாது. அப்படி உலகத்தில் எந்த நபியும் வரல, எந்த மனிதரும் வரல. உலகத்தில் கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அப்படி முகமது ஸல்லல்லாஹு ஒரு சான்ஸ் அல்லாஹ் கொடுத்துருப்பான். கஷ்டத்தின் உச்சத்தில் சோதிக்கப்பட்டவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான், இல்லையா? அப்போ கஷ்டம் வரத்தான் செய்யும். ஆனால் வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு பெயின் கில்லர் போடுறோம் பாருங்க, பெயின் கில்லர் டேப்லெட். அது என்னென்னா அந்த வலியே இல்லை, வலி தெரியாமல் ஆக்கும், வலியை போக்காது, வலி தெரியாமல் இருக்கும். எப்படி வாடை வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ஊற்றி ஏதாவது அத்தனை நறுமணங்களை பூசி வை, அது மாதிரி கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். கஷ்டத்தை கஷ்டமாக தெரியாமல் ஆக்குவதற்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு பல கோணங்களில் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள், காட்டி தந்திருக்கிறார்கள். அது சார்ந்த சில செய்திகளை மட்டும் நாம் நினைவுபடுத்துகிறோம். இந்த ஆஷூராவுடைய தினத்தை ஒட்டி எல்லா நபியும் யோசிச்சு பாருங்க. ஒரு நபிக்கு எதிரியுடைய தொல்லை, ஒரு நபிக்கு வேறு மாதிரி, ஒரு நபிக்கு நோய், ஒரு நபிக்கு உடன் இருந்தவர்களெல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி. அவங்கவுங்க ஸ்டேஜில் கஷ்டம் வரத்தான் செஞ்சுருக்கு, இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உச்சகட்டமான கஷ்டத்தை அனுபவித்த ஒரு நபியை நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? மா ஊதிய நபியின் மிஸ்லமா ஊதித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, என்னை போல் சித்திரவதை செய்யப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் வேறு எந்த நபியும் இல்லைன்ட்டாங்க. ரசூலே சொன்ன பிறகு நம்ம என்ன சொல்ல? உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன ஆசை இருக்குங்க? பிறந்த உடனே ஒரு தகப்பன் தான் பிள்ளைய பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் பாருங்க.
அந்த ஆசையே ரசூல் வாழ்க்கையில் இல்லையே. பிறப்பதற்கு முன்பாகவே தகப்பனை அல்லாஹ் அழைத்து கொண்டானே. பெத்த தாய்க்கு அவங்க மனசுல பிறந்து வளர்ந்து ஆளாக்கி அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் பாருங்க. 6 வயசுல ஆமீனா அம்மாவை அல்லாஹ் கூப்பிட்டானே. அந்த எல்லையில இருந்து நம்மளை அப்படி லேசா பொருத்தி பாருங்க. ஒரு தாயும் இல்லை, தந்தையின் அரவணைப்பு இல்லை. அப்படி வளரும் போது எனக்கு அம்மாவும் இல்லை அத்தாவும் இல்லைன்னு சொல்லி ரசூலும் ஒரு மனிதர் தானே. அந்த ஸ்டேஜ்ல இருந்து யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ஏக்கம் இருக்கும். அவங்க யார்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க? 8 வயசுல அப்துல் முத்தலிப் பாட்டனாரையும் அல்லாஹ் அழைச்சுக்கிறான். அந்த ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் லேசா மனக்கண் முன்னால் மைண்ட் மேப்ல கொண்டு வந்து நிறுத்தி பாருங்களேன். தன் கஷ்டத்தை போய் யார்கிட்ட சொல்ல முடியுங்க? என்ன மாதிரி ஏக்கம் அது. நினைத்தாலே நெஞ்சம் பதறுகிறதே. அதை கடந்து வளர்ந்து வளர்ந்து ஆளாகி அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சரி இப்போ தான் யத்தீமாக இருந்தாங்க, அனாதையா. ஒவ்வொரு யத்தீமுடைய வாழ்க்கைங்கிறது அது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லைங்க. தன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை போய் யார்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க? என்னத்தான் நீங்கள் கார்டியன் வச்சுருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் எவ்வளவு பொறுப்பு எடுத்துக்கொண்டாலும், ஒரு யத்தீமுடைய உணர்வுகளை அதை புரிந்து கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். பாவியான் நான் 2 யத்தீம்களை பெண்களை பொறுப்பெடுத்து வளர்த்து ஆளாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் கொடுத்துருந்தான், வாய்ப்பை கொடுத்தான். அவர்கள் அந்த யத்தீமான உணர்வு இருக்கு பாருங்க, வெளியில சொல்ல முடியாமல் தவித்ததை எல்லாம் நான் நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்தி இருக்கிறேன். அது அப்படி ஒரு வாழ்க்கை. அது அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்லைன்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸ்டேஜில் இருந்து வளர்ந்து ஆளாகி அதுக்கு பிறகு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணம். சரி, அதுக்கு பிறகு சரி நல்ல லைஃப்பில் செட்டில்டு ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சா? அதுக்கு பிறகு எவ்வளவு சிரமங்கள். அல்லாஹு அக்பர். நபித்துவம் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் கொஞ்சமா நஞ்சமா? யோசிச்சு பாருங்க. 3 வருஷம் கொண்டு போய் ஷுஐப் அபூ தாலிபில் போட்ட போது ரசூலின் வாழ்க்கையில் என்ன மாதிரி சிரமம் வந்திருக்கும்? நான் இதை நினைவுபடுத்துவதன் நோக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சரி மக்காவில் தான் இவ்வளோ சித்திரவதை பண்ணுறானே, சரி மதீனாவுக்கு போய் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு மன அமைதியான வாழ்க்கை கிடைத்ததா என்று பார்த்தா அதுக்கு பிறகு ஆரம்பித்து பத்ரு, உஹது, கந்தக்கு, தவு மக்கா, ஹுதைபியா, ஒவ்வொரு போர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் வாழ்ந்த 10 வருஷத்தில் அட்டன் பண்ண போர் எத்தனை தெரியுங்களா? 63 போர். 63 போர். அதில் நேரடியாக ரசூலை தளபதியாக பொறுப்பேற்று போன போர் 23 போர் வரலாறு சொல்கிறது. சின்ன போருக்கு சிரியா அப்படின்னு பேர், பெரிய பெரிய போர்களுக்கு கஸ்வா என்று பெயர். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா கிதாபுல் கஸ்வாத் இதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, 63 போரை 10 வருஷத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது மனைவியை எப்படி கவனிச்சிருப்பாங்க? குடும்பத்தோடு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க? ஒரு போர்னா காலையில் போயிட்டு சாயந்தரம் வர்ற போர் அல்ல. ஒவ்வொரு போருக்கும் 15 நாள் 20 நாள் பிரயாணம் பண்ணணும். அப்போ எப்படி தூங்கியிருப்பாங்க? எப்படி மனைவி? யோசிச்சாலே புரியவும் முடியல. ஹந்தக் போரின் போது உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, என்னுடைய கூடாரத்தில் டென்ட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்தார்கள். வந்தாங்க, திடீர்னு அந்த குழியிலே சப்தம் கேட்கிறதுன்னு போனாங்க. ஒருவர் அவர் அங்கே அம்பு எய்தப்பட்டிருக்கிறார். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க வந்தாங்க. திடீரென்று குரல் கூச்சல் அதிகமாகிறதுன்னு திரும்பவும் போனாங்க. திரும்பவும் யாரோ ஒரு எதிரி அங்கே தாண்ட முற்பட்டிருக்கிறார், அவர் பிடிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து படுக்க வந்தாங்க. திரும்ப எந்திரிச்சு போனாங்க. ஒரு இரவில் 33 முறை எந்திரிச்சு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கியிருப்பாங்களா? இது என்ன மாதிரி சிரமம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு சோதனை களமாகவே ரசூலின் வாழ்க்கை மாறி இருக்கிறது. இது வெளிநிலையில இருந்து யோசிச்சு பார்த்தா அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சோதனை களம். சோதனை 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 தான் வாழ்க்கை என்றால் பூமியில் தாங்காதுன்னு சொல்லிட்டு இருக்கானே கவிஞர்கள் பேசுகிறாங்களே. என்ன மாதிரி அல்லாஹ் ரசூலின் வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருந்தான். இது எதற்காக சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒவ்வொரு நபியும் எந்த சோதனையோ கஷ்டமோ சிரமமோ இல்லாமல் லைஃப் ஸ்டைலை அமைக்கலை. அவங்கவுங்க தரப்பில். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? கஷ்டம் வந்தால் தாங்க அல்லாவை அதிகமாக நினைப்போம் அப்படிங்கிறது சிஸ்டம். வரன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தபுதீலா. அல்லாஹுடைய இந்த சுன்னத்திற்கு மாற்றம் கிடையாது. நல்லா யோசனை செஞ்சு பாருங்க. நோய் வீட்டில் குடும்பத்தில் யாருக்கும் நோய் நொடி இல்லை, வியாபாரம் நல்லா பறக்கத்தாக வருமானம் வந்துட்டுருக்கு, ஒரு கடன் பிரச்சனை இல்லை, வாடகை பிரச்சனை இல்லை, பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க,
வேறு ஏதாவது நோயினுடைய மற்றக்கு அக்கம் பக்கத்து சிக்கல் பிக்கல் எதுவுமே இல்லை. பிள்ளைங்க போய் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடச்சி எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோன்னு வைங்களேன். அந்த தொழுகையிலோ அந்த துஆவிலோ ஒரு லைஃப் இருக்காது. துஆவில் அழுகை வராது. திடீர்னு போன பிள்ளைய கொண்டு போய் டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். 2 நாளாக தொடர்ந்து காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு போய் காமிச்சோம். சார் இது ரொம்ப சிவியராக தெரியுது, இருந்தாலும் இது ஒரு கால், இது நிமோனியா காய்ச்சலாக கூட இருக்கலாம், டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், விட்டால் நீங்கள் மூத்து வரைக்கும் போயிடும், இருந்தாலும் நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணிவிடுங்கன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்படி சொல்லிட்டான்னு வைங்க, ஒரு டாக்டரு சொல்லிட்டான்னு வைங்க, அன்னைக்கு நைட்டு நமக்கு தூக்கம் வராது. அச்சோ பிள்ளைக்கு என்ன இப்படி சொல்லிட்டாங்க. அன்னைக்கு தஹஜ்ஜத் கண்டிப்பாக தொழுதுருவோம். அன்னைக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி துஆ செய்யுங்கன்னு சொல்லுவோம். என் பிள்ளைக்கு சரியாயிடுச்சுன்னா 3 நாள் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லுவோம். இதெல்லாம் செய்வோமா இல்லையா? அப்போ ஒரு டாக்டர் என்ன கன்ஃபார்ம் பண்ணல, இருக்கலாம், டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், நிமோனியா காய்ச்சலாக இருக்கலாம், டெஸ்ட் எடுத்து பார்த்துங்கன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். நம்மையே அறியாமலேயே நமக்காக அல்லாஹ்விடத்தில் கூடுதலாக அழ வேண்டும், கெஞ்ச வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது அல்லவா? அப்போ கஷ்டங்கள் தான் நமக்கு அல்லாஹ்வோடு அதிக தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு சூழலை அமைத்து தருகிறது. எனது சகோதரி பிரசவத்துக்காக அட்மிட் ஆகி குழந்தை பிறந்துருச்சு. அப்போ நான் அங்கே போயிருக்கிறேன். போன இடத்துல மகளுக்கு அந்த தங்கச்சியுடைய பிள்ளைக்காக பாங்கு சொல்லி துஆ செஞ்சுட்டு வெளியில் வர்றேன். பக்கத்து வார்டில் இருந்த இன்னொரு இஸ்லாமிய சகோதரர் என்னை கூப்பிட்டார். ஹஸ்ரத் என் பிள்ளைக்கு கொஞ்சம் பாங்கு சொல்லுங்களேன். சரி பாங்கு சொல்லியாச்சு, வெளியில் வந்தாச்சு. வந்த உடனே ஒரு மிக அபாயமான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? அல்லாஹ் 5 வருஷம் கழித்து இப்போ தான் கண்ணை திறந்துருக்கான் ஹஸ்ரத் அப்படிங்கிறார். அல்லாஹ் 5 வருஷம் கழித்து இப்போ தான் கண்ணை, இஸ்தோஃபிருல்லா, என்ன வார்த்தை சொல்கிறீங்க? நீங்கள் சொன்ன வார்த்தை ஈமானே பறிச்சிரும், இந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது. இல்லை ஹஸ்ரத், அவர் திரும்ப சொல்கிறார், இல்லை ஹஸ்ரத் 5 வருஷம் கழித்து இப்போ தான் அல்லாஹ் கண்ணை திறந்துருக்கான். திரும்ப எங்க சொல்லக்கூடாதுங்கன்னு திரும்ப சொல்கிறீங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அப்போ சொல்கிறார், கல்யாணம் முடித்து 6 வருஷம் ஆச்சு, நானும் குழந்தை பாக்கியத்துக்காக என்னென்னமோ முயற்சி செஞ்சேன், இப்போ தான் 5 வருஷம் கழித்து, அதாவது முதல்ல 1 வருஷம் அது எதிர்பார்ப்பில் போயிடுச்சு, இப்போ தான் 5 வருஷம் கழித்து எனக்கு முயற்சிக்கு பிறகு குழந்தை கிடச்சிருக்கு. 5 வருஷம் கழித்து குழந்தை கிடச்சிருக்கு, 5 வருஷம் கண்ணை திறக்கலையேன்னு கேட்குறீங்களே. 5 வருஷம் கண்ணை திறக்கணும்னா நீங்கள் துன்யாவிலேருந்து என்றோ அகற்றப்பட்டிருப்பீர்கள். அல்லாஹ் கண்ணை திறந்தான் இருக்கான். இன்னஹு ஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், கேட்டுட்டு தான் இருக்கிறான். உங்களை பொறுத்து நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறது தப்பு, இது குஃப்ருடைய வார்த்தை, ஏதோ தெரியாதனமாக சொல்லிட்டீங்க, தயவு செஞ்சு நீங்கள் தௌபா செய்யணும், ஈமானை புதுப்பிக்கணும் என்று சில சட்டங்கள் அப்புறம் சொன்னோம். அவருக்கு சில விஷயங்கள் நினைவுபடுத்தி, இதில் ஒரு முக்கியமான தகவல், குறிப்பாய் தாய்மார்களுக்காக நான் இதை நினைவுபடுத்துகிறேன். என்னன்னு சொன்னால், சரிங்க உங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? கல்யாணம் முடித்து ஒரு 6 மாதம் ஹஸ்ரத், அது ஒன்றுமே தெரியல, ஆனால் வரவங்கெல்லாம் விசேஷமானு கேட்பாங்க, அது என்னை விட என் மனைவியை ரொம்ப பாதிச்சிச்சு அப்படின்றார். என்னை விட, ஏன்னா ஒரு ஆணுக்கு பெருசாக தெரியாது, பெண்ணுக்கு ஒவ்வொருத்தராக கேள்வி. இப்படி 1 வருஷம் போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் மனசில் சங்கடம் வந்துடுச்சு, எமக்கு ஏன் குழந்தை வரமாட்டேங்குது? அப்போ என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். நான் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண போனேன். அதுக்காக ஃபெர்டிலிட்டி சென்டராக இருக்கு இல்லையா, கருத்தரித்தல் மையம்லாம் போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனேன். எவ்வளோ நாள் போனீங்க? அது 1 வருஷம் ஹஸ்ரத். என்ன ஆச்சு? 1.5 லட்ச ரூபா பிடுங்கிட்டான் ஹஸ்ரத் அப்படின்ட்டார். சரி, அப்புறம் என்ன சொன்னார்? பிடுங்கினதுக்கு பிறகு எல்லாமே சரியாக இருக்குது சார், உங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டார். எப்போ? பணத்தெல்லாம் பிடுங்கினதுக்கு பிறகு சொல்லிட்டார். அப்புறம் என்ன செஞ்சீங்க? அப்புறம் நான் என்ன செய்ய, எல்லாம் சரியாக இருக்குது சார், இனிமேல் கொடுக்கணுன்னா உங்கள் கடவுள் பார்த்து கொடுத்தா தான் சார், அவர் கருணை காட்டினா தான் சார். இதை முன்னாடி சொல்லாமல் பணமெல்லாம் வாங்கினதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு சொன்னார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்க? அப்போ ஒருத்தர் சொன்னார், ஹசரத்தை போய் சந்தித்து ஏதாவது துஆ, ஏதாவது தண்ணி ஊதி அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அப்போ நான் ஒரு ஆலிம் பெருந்தகையை சந்தித்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார், உங்கள் இங்கே மஹல்லா இமாம் அவர் சொன்னார், அவர் டவுன் பகுதியில் உள்ளவர், கோட்டையே ஒரு ஏரியாவில் இருக்காருன்னு சொன்னார். அப்போ போனேன். என்ன சொன்னாங்க? அவர் முதல் கேள்வியாக தண்ணி ஊற்றுறது இருக்கட்டும், நீ முதல்ல தொழுகிறியான்னு கேட்டார். அதுதான் இல்லை ஹசரத், நான் வாரம் கரெக்டாக ஜும்மாவுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்றார். முதல்ல மற்றதெல்லாம் யார் தொழுகிறது? அதெல்லாம் ஏதோ வெட்டியாக ரிட்டையர்ட் ஆனவங்க மட்டும் தொழுகிறதுக்கு உள்ளதா? உடனே கரெக்டாக நீ 5 நேரம் ஃபஜ்ருக்கு வா, ஒரு துவா சொல்லித்தரேன்னு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. தினமும் ஃபஜ்ர் தொழுகைக்கு நான் பழக்கமே இல்லை. சின்ன வயசுலேயே எனக்கு அப்படி பழக்கலை. பாவம் பையன் ரொம்ப களைச்சி போயிருக்கிறான், இப்படியே என்னை தூங்க வச்சு தொழுது பழக்கப்படலை.
இப்போ நான் குழந்தைக்காக நீ ஃபஜ்ருக்கு வந்தால் நான் ஒரு துவாவு சொல்லித்தரேன், முன் சுன்னத்துக்கும் ஃபரதுக்கு இடையில் அந்த துவாவை ஓதணும்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் நான் ஃபஜ்ருக்கு முன்னாடியும் போவேன், முன் சுன்னத்துக்கு பிறகு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். என்ன ஆச்சு? சரி, அப்படியே ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் ஓதிட்டே இருந்தேன். சரி, அதுக்கு பிறகு என்ன ஆச்சு? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷம் தொழுதுகிட்டே இருந்தேன். எதுவும் ஆகலை. திரும்பவும் கேட்டேன், ஹசரத் நான் சொன்னதெல்லாம் செய்கிறேன், என்ன ஒன்றும் ஆகலை. அப்போ நீ குழந்தை பிறப்புக்காக நீயே செஞ்சு நோன்பு வைன்னு சொன்னாங்க. எனக்கு நோன்பு வச்சே பழக்கம் இல்லைங்கன்னு. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற காலத்து பையன் பாவம் பிடி பீரியடு அங்கெல்லாம் போய் களைச்சி போயிடுவான்னு நோன்பு வச்சு எங்கள் அம்மா பழக்கலை. ரொம்ப செல்லம் காட்டிட்டு நான் இப்படியே பழகிட்டேன் நோன்பு வச்சு. இப்போ உங்களுக்கு புள்ள வேணுமா வேணாமா, குழந்தைக்கு நோன்பு வைங்க நியத் பண்ணி அப்படின்றார். சரி, 2 நாள் 3 நாள் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பழகிட்டேன். நான் அடிக்கடி மாதம் 3 நாள் குழந்தை பாக்கியத்துக்கு நோன்பு வச்சேன். இப்போ போன வருஷம் தான் ரம்ஜான் நோன்பு 30 நோன்பு ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறேன். எனக்கு 28 வயசாச்சு சொல்கிறார். சரி, அப்புறம் என்ன செஞ்சீங்க? இப்படியே ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு குழந்தைக்காக நீங்கள் செஞ்சு வாரம் ஒரு 10 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னார். சதக்கா செய், ஏதாவது சதக்கா செய், ஒன்று காசாக கொடு அல்லது சாப்பாடாக கொடு. நான் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு மிஸ்கின்களுடைய துவாவை எதிர்பார்த்து நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு 50-60,000 ரூபா சதக்கா செஞ்சுட்டேன் ஹசரத். இதுக்கெல்லாம் பிறகு இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால் குழந்தை கிடச்சிருச்சுன்னு சொன்னார். இப்போ நான் திரும்ப அவரை பார்த்து அடுத்த கேள்வி, இந்த குழந்தை கல்யாணம் முடித்து 2-3 மாதத்தில் விசேஷம்னு எல்லாம் எதிர்பார்த்து குழந்தை கிடச்சிருந்தா நீங்கள் தொழுகையாளியாக மாறி இருப்பீங்களா? கண்டிப்பாக இல்லை ஹசரத். சரி, நோன்பாளியா, இவ்வளவு காலம் விட்டு போன நோன்பாளியா, பிள்ளை பேருக்காக நோன்பு வச்சு நோன்பாளியா மாறிட்டீங்க இல்லையா, நோன்பு வச்சு பழகிட்டீங்க இல்லையா, அப்போது கிடைத்திருந்தால் நீங்கள் நோன்பாளியாக மாறி இருப்பீர்களா? கண்டிப்பாக இல்லை. இப்போது நீங்கள் சதக்கா செஞ்சு பழகினீங்களே, இத்தனை மிஸ்கினுடைய துஆ கிடைச்சே, அது முன்னாடி கிடைச்சது கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டேன் ஹசரத், நான் கஞ்சத்தனமாக தான் நான் இருந்திருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ 5 வருஷம் தாமதப்படுத்துறது உங்களை மெச்சூரிட்டி ஆக்கிறதுக்கு, உங்களை பக்குவப்படுத்துவதற்கு. என்னை பொறுத்து, நம்மை பொறுத்து நாம் என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் கண்ணை திறக்கல, நவுது பில்லாஹ், அப்படி அல்ல. என்னை அல்லாஹ் பக்குவப்படுத்துகிறான். அதற்கு சில காலங்களை, அவகாசங்களை அல்லாஹ்வும் ஏற்படுத்துகிறான். நாம் அந்த பார்வையிலே பார்க்க வேண்டும். எடுத்த எடுப்பில் நான் இவ்வளவு தொழுது ஓதி, சில பேர் அப்படி சர்வ சாதாரணமாக, நானும் முதல் சப்பர் தான் நிற்கிறேன், நான்லாம் தஹஜ்ஜத்லாம் தொழுகிறேன், இவ்வளோ தொழுது ஓதி எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, அவன் பாரு தொழுகாதவனுக்குலாம் எல்லாம் வாரி கொடுக்குறான், எனக்கு மட்டும் இப்படி. நவுது பில்லாஹ் மின்ஹு. அல்லாஹ்வை பற்றிய தப்பெண்ண மிகப்பெரிய ஆபத்து, நம்ம ஈமானை பாதித்து விடும். என்னை பொறுத்து என் ரப்பு நல்லா தான் வச்சிருக்கான், அப்படித்தான் நம்ம நினைக்கணும். லா யமூத்தன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு ظن பில்லாஹ். அல்லாஹ் மேலே தப்பெண்ணத்தோட மூத்தா போகாதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக வஃபாத்துடைய கடைசி பொழுதில் செய்த உபதேசங்கள், முக்கியமான உபதேசம், அல்லாஹ் மேலே மட்டும் தப்பெண்ண வைக்காதீங்க. நமக்கு ஏற்படுகிற அந்த சிரமங்கள் பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு தெரியுங்களா, நமக்கு இப்போ திடீர்னு கிளைமேட்டு மாறுது, திடீர்னு மழை பொழியுது, எதிர்பார்க்காம சளி காய்ச்சல் வந்துடுது. அது காய்ச்சல் வந்துடுச்சு, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட முடியல, பொருள் எதை குடித்தாலும் கசப்பாகுது, எதை ரொட்டியை சாப்பிட்டாலும் சோறை சாப்பிட்டாலும் கசப்பாக இருக்குது. ஒரு நைட் ஃபுல்லாக அணத்திக்கிட்டே தூங்கிட்டோம். ஒரு நைட்டு ஒரு காய்ச்சலுக்காக கஷ்டப்பட்டோன்னு வைங்களேன், ஒரு நைட்டு காய்ச்சலுக்காக கஷ்டப்பட்டோம். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஹும்மா லைலத்தின் துகஃபிரு ஹதாயா சனத்தின் முஜர்ரமத்தின். ஒரே ஒரு நைட்டு, ஒரு இரவு காய்ச்சலால் அவதிப்பட்டார் என்றால் 1 வருஷ பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கண்ணோட்டத்தில் பாருங்க, அப்பாடா 1 வருஷம் பாவம் கழிஞ்சிருச்சு, அப்படித்தான் நமக்கு தோணும். நாம் அந்த பார்வையில் பார்க்கல, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, ஊசி போடுற மாதிரி ஆயிடுச்சு, அப்படி பார்க்கக்கூடாது. அப்பாடா 1 வருஷ பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒரு நோம்பை ஒரு காய்ச்சலை அல்லாஹ் தந்து விட்டார். இந்த பார்வையில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். போயிட்டு இருந்தாங்க வண்டியில், திடீர்னு எங்கேயோ ஒரு ஆணி ஏறிடுச்சு, ஒரு முள்ளு குத்திருச்சு, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, 1 கிலோமீட்டர் தள்ள வேண்டியதாக போச்சு. பாலா போன இந்த எவன் போட்டானோ தெரியல, நம்ம எவனோ பற்றி யாரோ ஒருத்தரை பற்றி எல்லா வசைப்பாடித்தான் வீட்டுக்கு வந்து சேருவோம். ஆனால் ஒரு முள்ளு குத்துச்சு, அது நம்ம வண்டியில் குத்துனாலும், நம்ம காலில் குத்துனாலும், டயரில் குத்துனாலும் என்ன ஆகுது தெரியுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்த ஷௌகத்து யுஷாக்கு ஹல்லா, அந்த முள்ளு குத்தி ஆணி குத்தி அதில் கொஞ்சம் தடுமாறணும் பாருங்க, அப்படி ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ள வேண்டியதாக போச்சு பாருங்க. இதுக்காக உங்கள் பாவத்தில் பெரும் பகுதி எல்லாம் மன்னிச்சிடறான் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம அந்த பார்வையில் பார்ப்பதே இல்லை. முள்ளு குத்திருச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, வேலை நின்று போச்சு, இப்படித்தான் பார்க்குறோமே தவிர, பஞ்சர் ஏற்பதில் கூட அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது.
மகான்களில் பல பேர் தங்களின் வாழ்க்கையில் யா அல்லாஹ் எல்லாரும் நம்ம என்ன செய்வோம், கஷ்டத்தை கொடுக்காதுன்னு தானே கேட்போம். ஆனால் பல மகான்கள் யா அல்லாஹ் உன் இபாதத்திற்கு இடையூறு இல்லாத கஷ்டத்தை கொடுறப்பேன்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா கஷ்டம் வருகிற போது அல்லாஹ்விடத்தில் அழுகுவதற்கு கெஞ்சுவதற்கு ஒரு வாசல் திறக்கிறது. கடன் பிரச்சனை உச்சகட்டம், கடன்காரன் போட்டு டைட் பண்ணுறான். அப்போ நீங்கள் அல்லாட்ட அழுது பாருங்க, தாரை தாரையாக கண்ணீர் வரும். சார் இது கட்டியா இல்லை கேன்சர் கட்டியான்னு தெரியல, பயாப்சி பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்க, நாம் என்னென்ன செய்வோம் தெரியுங்களா? எவ்வளோ நேர்ச்சை பண்ணுவோம், எவ்வளோ தொழுகுவோம், எவ்வளோ அழுகுவோம். அந்த அழுகை ரொம்ப ஈஸியாக இது வெறும் சாதாரண கட்டி தான் சார்னு சொல்லி முடிச்சிட்டாருன்னா அந்த அழுகை அப்போது வராது. இது யதார்த்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சிரமம் அது கட்டாயம் மௌத்து வரை ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் கட்டாயம் வந்தே தீரும். இல்லை ஒரு ரிட்டையர்டு பர்சன் ஆகிட்டார், இனிமேல் கஷ்டம் வராதுன்னு சொல்லவே முடியாது. அவரவர் சூழ்நிலையில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இன்னும் வயோதிகம் போக 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 அது அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அல்லாஹ் பல சூழல்களை ஏற்படுத்துவான். தூத்துக்குடியில் நேற்றைய தினம் பேசி கொண்டிருக்கிற போது ஒருத்தர் மௌத்துடைய அடையாளம்னு பேசினார். நரமுடி வர்றது, பேரம்பேத்தி பார்க்குறதெல்லாம் மௌத்துடைய அடையாளம்னு சொல்லிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், ஹசரத் ஒருத்தர் மௌத்துடைய அடையாளம் வந்து முழங்கால் வலி வர்றதுன்னு சொன்னார். முழங்கால் வலி வர்றது அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறார். அப்போ என்னப்பா, அதாவது கால் வலி வந்த பிறகு நின்று தொழுக முடியாது, கஷ்டப்படுவோம், எதையுமே பிரயாணம் பண்ண முடியாது, அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது, அப்போது இருந்தே என் பாவம்லாம் கழிய ஆரம்பிக்குது ஹசரத் அப்படின்னு சொன்னார். நான் நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், மனித வாழ்க்கையில் தாயின் கற்பத்தில இருந்து வெளிவந்த நாளில இருந்து வஃபாத்து வரை ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் சிரமங்கள் தவிர்க்க முடியாத அம்சம். அது நோயாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு கிடைக்காமையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேறு ஏதாவது சிக்கல்களாக இருக்கலாம். அது அவரவரின் தரத்திற்கு ஏற்றாற் போல் அல்லாஹ் தருவான். ஆனால் நம்ம சக்திக்கு மீறி நம்ம பாரத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான், எந்த ஒரு ஆன்மாவையும் அவன் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான் அல்லாஹ். அவரால் எவ்வளோ கெப்பாசிட்டி எவ்வளவு தாங்குவார் அவ்வளோதான் தருவான் அல்லாஹ். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே என் ரப்பு என்ன இந்த நிலையில் வச்சுப்பான், அச்சோ இந்த வயசுலேயே சுகர் வந்துருச்சே, தினமும் இன்சுலின் போடுறேன்னே, அது ஏங்க நம்ம அப்படி பார்க்கணும். இன்னொரு விஷயம், ஒருத்தர் அமெரிக்காவில் நடந்த ஒரு ஆய்வை பற்றி ஒரு வேடிக்கையாக நிகழ்ச்சி ஒன்று சொன்னார். மருத்துவ ஆய்வு செய்து சுகர் பேஷண்ட் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. சின்ன வயசு சுகர் வந்தவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க. சுகர் பேஷண்ட் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. உட்காந்து வாங்க சொல்ல நேரமா, வாங்க நேரம் ஆயிடுச்சு, பேசலாமா? சரி. சுகர் பேஷண்ட் எல்லாம் உட்காந்துருந்தாங்க சின்ன வயசு. இப்போ நிறையா வந்துருச்சு சுகர்லாம். இந்த 40-50க்கு மேலே அப்படிங்கிறதுலாம் எபோவ் 50லாம் கலந்துருச்சு. இப்போ பிலோ 60 அல்ல, பிலோ 30 வரைக்கும் வந்துருச்சு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது சுகர் பேஷண்ட்லாம் உட்காந்துருந்தாங்க. உடனே சுகர் வந்ததுக்காக சந்தோஷப்படுங்கன்றார் டாக்டர். என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. உடனே அவர் பக்கத்தில் அதுக்கு விளக்கம் என்ன தெரியுங்களா? பொதுவாக சுகர் வராத வரைக்கும் நம்ம உடம்பை பற்றி கேர் பண்ண மாட்டான் மனுஷன். கண்டது கடிதுன்னு எதையாவது உள்ள, இன்றைக்கெல்லாம் இந்த நொறுக்கு தீனி கலாச்சாரம், ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரம், கசாமுசான்னு சாப்பிட்றது. இங்கே போனால் இது நல்லா இருக்குது, அங்கே போனால் அது நல்லா இருக்குது, ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் 40% ஆஃபராக, இப்படியே பழகிட்டதுனால கசாமுசான்னு வயிற்றை குப்பையாக ஆக்கி கொள்கிறார்கள் மனிதர்கள். சுகர்னு ஒன்று வந்துருச்சுன்னா இந்த உடம்பு அமானிதம். கசாமுசான்னு சாப்பிட்டோம்னா ஏதாவது ஆச்சுன்னா, சுகர் கூடிச்சுன்னா அதுக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு நம்மை அறியாமலே ஒரு அக்கறை ஏற்படுகிறது அல்லவா? உங்கள் உடம்பு மேலே நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறதுக்கு இறைவன் கொடுத்துருக்கிற அன்பளிப்பு அப்படின்றார். உண்மையும் அதுதான். யதார்த்தத்தை நாம் அப்படி பார்வையை மாற்றினா கஷ்டமாக தெரியாது. ஒரு சின்ன விஷயம்தான். என்னுடைய தாயாரை கூப்பிட்டு கொண்டு நான் பிசியோதெரப்பி டாக்டர்கிட்ட போயிருந்தேன். பிசியோதெரப்பி டாக்டர் அவருடைய மேஜையில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தார், பெயின் இஸ் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு போட்டிருந்தார். பெயின் இஸ் காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு. என்னங்க, வலி என்பது இறைவனின் அன்பளிப்புன்னு சார் ஒரு டவுட் அப்படின்னு கேட்டேன். அம்மாவை கொண்டு போய் பிசியோதெரப்பி போட்டு விட்டாரு. கேட்டேன் நான், ஒரு சின்ன டவுட்டுன்னு. என்ன வலி இறைவன் அன்பளிப்புன்னு போட்டிருக்கீங்களா என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் வலி வருதுன்னா உள்ள ஏதோ ஒரு ட்ரபுள் சிக்கல் இருக்குன்னு அர்த்தம்.
ஒருத்தனுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறான், திடீர்னு சைலண்ட் அட்டாக் ஆச்சுன்னா காப்பாற்ற முடியாமல் போயிடும். திடீர்னு வலி வருதுன்னா உடனே கூட்டிகிட்டு போய் அவரை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆன்ஜியோ பண்ணியோ பைபாஸ் பண்ணியோ ஸ்டெட்டு வச்சா ஏதாவது காப்பாற்றலாம். வலி ஒன்று வருகிறது என்றால் உள்ளுக்குள் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். வயிற்றில் வலி வருதா, கிட்னியில் ஏதாவது கல் இருக்கான்னு பார்க்கலாம், நெஞ்சில் வலி வருதா, ஏதாவது அடப்பு இருக்கான்னு பார்க்கலாம். வலி வந்தால் இப்போ உள்ளே இருக்கிற ட்ரபுள் நமக்கு வெளியில் தெரியும், உடனே அவரை காப்பாற்ற முயற்சி செய்யலாம். சைலண்ட்டாக ஒரு பாதிப்பு வந்ததென்றால் தெரியாமலே போயிடும். அதனால் வலி என்பது இறைவன் அன்பளிப்பு தான் அப்படின்னு அவர் பாணியில் சொன்னார். அவர் பிசியோதெரபிஸ்ட், அவர் பாணியில் சொன்னார். என் பார்வையில் பாவியான எனக்கு அல்லாஹ் என்ன மனசில் போட்டான்னா, உண்மையில் வலி என்பது இறைவன் அன்பளிப்பு தான். ஏன்னா வலி வரும்போது அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு கத்துவோம்ல, அதெல்லாம் சிக்கிரம் மாறி போயிடும். வலி வருகிற போது அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு கத்துவோமா இல்லையா, அதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிக்கிரு. சில லைஃபான அறிவிப்புகள் இப்படி வருகிறது. ஒரு அடியானுக்கு சில ஜலதோஷம் பிடிச்சி மூச்சு திணறுது, அவன் வீசிங் ப்ராப்ளம் வந்துருச்சு, ஆஸ்துமா பேஷண்ட், ஈஸ்னோஃபீசியா பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. வாயை திறந்து மூச்சு விட்டான்னா தொண்டையெல்லாம் காஞ்சு போகும், கஷ்டப்படுறான். நைட்டு படுத்தா 2 மூக்கு அடைச்சிக்கிச்சின்னு வைங்க, அல்லா அல்லா அல்லான்னு மூச்சு விட்றான் பாருங்க. மலக்குகளை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இவர் மூச்சு விட்ற தடுமாறுறான். ஆமாம், எப்போல்லாம் தடுமாறி மூச்சு விட்றாரோ எல்லாம் சுபஹானல்லாஹ் சொன்னதான் எழுதிட்டே போங்க ஒவ்வொரு மூச்சுக்கும். அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான். இந்த பார்வையில் நாம் பார்த்து பழக வேண்டும். எனவே ஆஷூராவின் சிந்தனையாய் நம்முடைய கல்வில் பதிய வைக்க வேண்டிய செய்தி, எல்லா நபிமாரின் வாழ்க்கையில சோதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, சிரமங்களில் இருந்து, நோய் நொடியிலிருந்து ஈடேற்றம் பெற்ற நாள் என்ற ஒரு செய்தியை கடந்து அப்படி ஒரு சிரமம் நம் வாழ்க்கையில் கட்டாயம் வரும் என்பதை உறுதி கொள்ள வேண்டும். வரவே கூடாது என்று நாம் எதிர்பார்க்க இயலாது. வரலாம், அதுக்காக நம்ம கஷ்டத்தை கேட்கக்கூடாது. கஷ்டத்தை கேட்கறதுக்கு அல்லாட்ட அனுமதி இல்லை. அஸ்அலுக்கல் ஆஃபியா, ஆஃபியத்தை கொடுறப்பேன்னு அல்லாட்ட கேட்கணும். ஆனால் ஒரு கால் நமக்கு ஏற்படுகிற போது என்ன பொருத்தி என் ரப்பி இப்படித்தான் வச்சிருக்க ஆசைப்படுறான், நான் பொருந்திக்கிறேன், அந்த ஸ்டேஜுக்கு நாம் வந்துடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளையை இப்படி எல்லாம் காட்டப்படுகிறது கர்பலாவை பற்றி. என் ரப்பு என் பேரப்பிள்ளை விஷயத்தில் இதைத்தான் நிர்ணயித்திருக்கிறேன் என்றால் நான் அதை மனதார பொருந்திக் கொள்கிறேன். ரிதுவானு மினல்லாஹி அக்பர். ஆக நான் நிறைவுக்கு வர ஆசிக்கிறேன். சொன்ன செய்திகளின் சுருக்கத்தை நினைவுபடுத்துவதாக இருந்தால், மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த சிரமங்களை தயவு கூர்ந்து பெரிதுபடுத்தாதீர்கள். அல்லாஹ்வை பற்றி தவறான சிந்தனைகளை கொண்டு வராதீர்கள். அது மிகப்பெரிய ஆபத்து. அது என்னை பொறுத்து என் ரப்பு சந்தோஷமாகத்தான் வைத்திருக்கிறான் என்ற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். சில சிரமங்கள் ஒவ்வொருத்தருடைய ஸ்டேஜ். ஒருத்தருக்கு நோய் வந்திருக்கலாம், என்ன நமக்கு என்ன அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியா நோய் வந்துருச்சு, அப்படி நம்முடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும். ஒருத்தருக்கு எதிரிகளின் கடுமையாக நெருக்கடி வருது, என்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த மாதிரியா வந்துருச்சு. கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை போட்டு கடுமையாக அவமானப்படுத்துகிறாங்க. பனு இஸ்ராயல் படுத்தா அது அவமானமாக உங்களுக்கு வந்துருச்சு. அப்படி நம்முடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும், நபிமார்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வெல்லாம் குர்ஆனில் எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான்? அது ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி வரலாற்று கதைகளைப் போல் படித்து செல்வதற்கா? குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லுகிறதென்றால் அதுபோல் உங்கள் வாழ்க்கை நிகழ்கிற போது அதை ஒப்பிட்டு பார்த்து உங்களின் ஈமானை சரி செய்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிஉலில் அல்பாப். அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது என்று குர்ஆனில் ஒவ்வொரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு அல்லாஹ் அதை சொல்கிறான். ஆக பெருமக்களே, ஒரு கஷ்டம் வருகிற போது பின்னால் கிடைக்க போகிற வெகுமதியை நினைத்தால் அந்த கஷ்டம் கஷ்டமாக தெரியாது. எனது ஆன்மீக ஆசான் பெருந்தகை நிசாம் ஷா ஹஸ்ரத் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னாங்க. தாய்மார்களே இதை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைக்கு கஷ்டம் வரணும்னு நினைப்பாங்களா? கட்டி கொடுத்த புள்ள போன இடத்துல நல்லா கஷ்டப்படணும்னு எந்த தாயாவது நினைப்பாங்களா? நல்லா வழி வரணும்னு நினைப்பாங்களா? உலகத்தில் எவனும் வழி வரக்கூடாது, வழியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க மாட்டான். ஆனால் உலகில் ஒரே ஒரு வழியை எல்லோரும் விரும்புவார்கள், இன்னும் அதிகம் வழி வராதா என்று ஆசைப்படுவார்கள் என்றால் அது பிரசவ வழி மட்டும்தான், இல்லையா? பிரசவ வழிங்கிறது என்ன, சும்மா எறும்பு கிடைக்கிற வழியா? ஒவ்வொரு பெண்ணிடமும் கேட்டு பாருங்கள், உயிர் போய் உயிர் பிழைக்கிற விஷயம் அது. அது அவ்வளவு சீக்கிரம் விஷயம் அல்ல, எல்லாருக்கும் அது கஷ்டம்தான். என்னுடைய ஆசான் பெருந்தகையுடைய மகளார் 4வது மகள், அவங்கள பொன் போய் பிரசவத்துக்கு அட்மிட் பண்ணாங்க.
அப்போ சமாதானப்படுறதுக்கு இந்த கத்னா பண்ணும்போது எறும்பு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவரை அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு நர்ஸு செவிலியர் என்ன சொன்னாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காதுங்க, சும்மா எறும்பு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. உள்ளே போய் படாத பாடுபட்டு குழந்தையை பெற்றெடுத்து வெளியே வந்து முதல்ல அந்த நர்ஸு கையில் கிடைக்கட்டும், அது என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு அந்த பெண் அதை அவ்வளவு வேகமாக சொல்கிறார். சரி, ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டாச்சே, சரி அத்தோடு இனிமேல் வாழ்க்கையிலே வேணாம் அப்படின்னு நினச்சிச்சா. 2 வருஷம் கழிச்சு அடுத்து ஒரு புள்ள வேணும், ஒரு பொண்ணு புள்ள வந்துருச்சு, ஒரு ஆம்பளை புள்ள வேணும். ஏமா முன்னாடி தான் ரொம்ப கஷ்டப்பட்டையே, அது கஷ்டம்தான், இருந்தாலும் ஒரு ஆம்பளை புள்ள. ஏன் வலிதான் இருந்தாலும் அந்த வலியை தாங்கிக் கொண்டாவது பின்னால் கிடைக்க போகிற பரிசுக்காக ஒரு பெண் தன் மனதை சரி செய்து கொள்கிறார் அல்லவா, தன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்கிறார் அல்லவா. ஒரு தாய் தான் பெத்த புள்ள நிறை மாத கர்ப்பிணியா, அச்சோ வலிக்குதே அப்படின்னு நிறை மாத கர்ப்பிணியா பிரசவ வழியில் துடிக்கிறாங்க. அப்போ அந்த தாய் அச்சோ வழி வரக்கூடாதுன்னு எந்த தாயா துவா செய்வாங்களா? இன்னும் கொஞ்சம் வேகமாக வழி வரக்கூடாதான்னு தான் சொல்லுவா இல்லையா? இன்னும் கொஞ்சம் வேகமாக வழி வரக்கூடாது, என்னம்மா இப்படி துவா செய்கிற, நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் அதிகம் வேகமாக வழி வந்தால் குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்துட்டா சந்தோஷமே சந்தோஷம். பின்னால் ஒரு குழந்தை என்கிற மகத்தான சந்தோஷம் கிடைக்கிற போது முன்னால் உயிர் போகிற வழி என்றாலும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெண் தயார்படுத்திக் கொள்கிறார் அல்லவா. இதை சொல்லிட்டு சொன்னாங்க, உலகத்தில் யாரும் எந்த வழியையும் ஏற்றுக்க மாட்டாங்க, உலகில் விரும்பப்படுகிற ஒரு வழி இருக்கிறது என்றால் அது பிரசவ வழி. ஏன்னா பின்னால் கிடைக்கிற சந்தோஷத்துக்காக. அதனால துன்யாவில் எந்த வழியும் கஷ்டமோ சிக்கலும் வருதோ பின்னால் ஒரு மகத்தான ஒரு வெகுமதி காத்திருக்கிறது. அதுக்கு ஒரு சாம்பிளா தான் பிரசவத்தை அல்லாஹ் வச்சு நமக்கு பக்குவப்படுத்துகிறான். அந்த உணர்வோடு நாம் அணுகினால் கட்டாயம் அதற்கான வெகுமதி இந்த உலகிலும் காண்போம், மறுமையிலே காண்போம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஒரு இறுதியாக ஒரு செய்தி, ஒரு பெண்மணி அவங்களுக்கு வலிப்பு நோய் இருந்துச்சு. வலிப்பு நோய், இந்த காக்கா வலிப்புன்னு சொல்கிறாங்கல்ல, கால் கை வலிப்பு, ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு கருப்பினத்து பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, ரியாது சாலிஹீனில் சஹீஹான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி உஸ்ரஉ வ தகஷஃபு, எனக்கு ஒரு சின்ன கஷ்டம், நீங்கள் துஆவுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். என்னம்மான்னு கேட்டாங்க. எனக்கு இந்த காக்கா வலிப்பு வந்துடுது, சில சமயத்தில் நான் ரோட்டில் போயிட்டுருப்பேன், திடீர்னு நான் விழுந்துருவேன். நான் காக்கா வலிப்பு வந்துட்டால் நினைவு எழுந்து கீழே விழுந்து கிடக்கும்போது என்னுடைய ஆடையெல்லாம் விலகும். ஒரு பொம்பளையா ஒரு பெண்ணா என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, காக்கா வலிப்பு வந்து விழுந்து கிடப்பேன், ஆடை விலகுது, உதுல்லாஹ ஐயோ ஆஃபியனி, எனக்கு இந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்காக ஷிஃபாவுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. சரிம்மா துவா செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல, 2 சாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. 2 சாய்ஸ், நீ இன்ஷித்தி தவுத்துல்லாஹ ஐயோ ஆஃபியக்கி, நீங்கள் விரும்பினா உனக்கு ஆஃபியத்துக்காக நான் துவா செய்கிறேன், இது ஒரு சான்ஸ். நீ இன்னொரு சான்ஸ் நான் சொல்லட்டுமா, இன்ஷித்தி சபர்த்தி வழக்கில் ஜன்னா, நீ இவ்வளவு தூரம் பொறுத்துட்ட, இவ்வளவு காலம் வாழ்ந்தாச்சுமா, 30-40 வருஷம் வாழ்ந்தாச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இவ்வளோ காக்கா வலிப்போட வாழ்ந்துட்டேன், இவ்வளவு இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம், என்ன 100-150 வருஷம் 950 வாழ போகிறோம், இன்னும் கொஞ்ச நாள், இந்த நோயை பொருட்படுத்தாமல் அல்லாவுக்காக நீ பொருந்திக்கிட்டு நீ பொறுத்துக்கிட்டேன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னாங்க. 2 சாய்ஸ், ஒன்று நான் துவா செய்கிறேன் சுத்தமாக க்யூர் ஆகிடும், ஷிஃபாவாயிடும், இல்லைன்னா உன் நோயோட கொஞ்ச நாள் பொறுத்து வாழ்ந்துட்டு முடிஞ்சிருச்சு, எவ்வளவு காலம் வாழ போகிறோம்னா கியாமத்து வரைக்கும் அது கஷ்டம் வரப்போகுது, முகத்துக்கு கஃபன் வர வரைக்கும் தான் கஷ்டம். இன்ஷேத்தி சபர்த்தி வழக்கில் சில சொர்க்கம் கிடைக்க போதா? அந்த பெண்ணுக்கு என்ன ஆசை தெரியுங்களா? அப்படின்னா யார சொல்லலாம், இவ்வளவு வலி தாங்கிட்டேன், நான் இந்த வலிப்போடு வாழ்ந்துடுறேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் வலிப்பு வந்து விழுந்தேன்னா என் ட்ரெஸ் எல்லாம் விலகுது, கூச்சமாக இருக்குது, ட்ரெஸ்ஸு மட்டும் விலகாமல் இருக்கிறதுக்கு துவா செய்யுங்கன்னு கேட்டாங்க. சல்லல்லாஹு துவா செஞ்சுட்டாங்க. விளைவு என்ன தெரியுங்களா? அதுக்கு பிறகு அந்த பெண்மணி காக்கா வலிப்பு விழுந்தாங்கன்னா விழுந்திருப்பார்கள், ஆடை விலகவே விலகாத ரசூலுடைய துஆவுடைய பரக்கத். நான் இதை எதற்கு நினைவுபடுத்துகிறோம் என்றால், பொதுவாக இந்த உலகத்தில் ஏற்படுகிற அவரவர் சூழ்நிலையில வைத்து பொருத்தி பாருங்கள். அவங்க சூழ்நிலையில் ஏதாவது சில சிரமம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் அப்படி நினைக்கவே கூடாது.
அல்லாஹ்வை கொண்டு அந்த பெண் பொருந்தி கொண்டதை போல் பொருந்தி கொள்ளுங்கள். எப்படி பிரசவத்தில் பின்னால் கிடைக்கிற சந்தோஷத்திற்காக முன்னால் வலியை ஏற்றுக்கொள்கிறோமோ அதுபோல் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சிரமத்திற்கும் ஒரு மகத்தான கூலி காத்திருக்கிறது. ஒரு ஸ்டேஜ் வரும், நம்ம இப்படி நான் கஷ்டப்படணுமே, அவங்களுக்கு மாறி கொடுக்கும்போது எதுக்கு நான் இப்படிலாம் அமல் செய்யலையேன்னு அந்த அடியான் நினைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீ உனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்தேன், நோயை கொடுத்தேன், கேன்சரை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு இவ்வளோ ஆஹா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிரமம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே நான் நினைப்பான். அவனுக்கே தோணும். நாம் அந்த பார்வையிலே பார்ப்பதில்லை, அது குறித்த சிந்தனை நமக்கு இல்லை. அந்த மறுமை சிந்தனை நம்முடைய இதயத்தில் வளர்த்து கொள்வது என்பது அவசியம். அன்பான பெருமக்களை, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல், சிரமங்கள், சோதனைகளை அந்த பார்வையிலே நாம் அணுக வேண்டும். எனது மஹல்லாவிலே ஒரு நபர், அவருக்கு ஒரு 2 பையன் ஒரு புள்ள. அதில் மூத்த பையன் 22 வயசு வரைக்கும் படுத்த படுக்கையாக இருப்பான். அவனுக்கு வளர்ச்சியில் ஒரு குறைவு, படுத்த படுக்கையாக இருப்பான். ஆனால் என்ன தெரியுங்களா, அவர் இந்த மாதிரி எங்கேயுமே ஃபங்க்ஷனுக்கு போக முடியல ஹஸ்ரத், எங்கேயுமே ஃபங்க்ஷனுக்கு போக முடியல ஹஸ்ரத். இந்த பிள்ளை இருக்கிறனால ஒன்று நான் போவேன் அல்லது என் மனைவி தான் போகணும், எந்த கல்யாணம் காட்சி எந்த எதுக்குமே நான் போக முடியல அப்படின்னு அவர் சொல்லுவார். இல்லைங்க, அப்படி நினைக்காதீங்க. ஒரு விஷயம் தெரியுங்களா, இந்த பிள்ளையை நீங்கள் கஷ்டம் நினைக்கிறீங்க, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன பிதுஆஃபாயிக்கும். உங்களுடைய பலவீனர்களை கொண்டுதான் உங்களுக்கு ரிஸ்க் அல்லாஹ் கொட்டுவான், உதவியை அல்லாஹ் கொட்டுவான். அது உண்மை, ரசூலின் வார்த்தை என்றைக்கும் பொய்யாகாது. நான் கேட்டேன், இந்த புள்ள பிறக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க? நான் சம்பளத்துக்கு போய் 10,000 ரூபா தான் சம்பாதிச்சிட்டு இருந்தேன் ஹஸ்ரத். அப்போ நான் பெருநாளைக்கு கூட ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு நசீப் இல்லை அப்படின்றார். இப்போ எப்படிங்கன்னு கேட்டேன். ஃபர்னிச்சர் கடை வச்சு ஓஹோன்னு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கா. நான் இப்போ 100 பேருக்கு ரம்ஜானில் ட்ரெஸ் எடுத்து தர்றேன். இந்த விசாலம் இருக்கிறத அந்த புள்ளையினால் கிடைச்ச பரக்கத் அது. எப்போ பலவீனரை ஒருத்தருக்கு அல்லாஹ் கொடுக்குறானோ கூடவே அதற்கான ரிஸ்கையும் சேர்த்து தருவான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த புள்ள பேரை, அந்த குழந்தைக்கு வச்சிருந்த பேரையும் அந்த பர்னிச்சர் கடைக்கு பேர் வச்சார். நான் நீண்ட செய்தியை சுருக்கமாக நான் நினைவுபடுத்துகிறேன். அது மாதிரி தான் துன்யாவில் ஒவ்வொருத்தருடைய ஸ்டேஜில் அந்த சிரமங்களை அல்லாஹ் வேறு வேறு கோணங்கள் ஏற்படுத்தலாம். ஒரே மாதிரி ஈவனாக அல்லாஹ் கொடுக்கறது பழக்கம் அல்ல, அவருடைய தகுதிக்கு தக்கவார். ஆக நாம் அந்த கோணத்தில் அணுகி பழக வேண்டும். அல்லாஹ்வை குறித்த தப்பெண்ணம் ஒருபோதும் நம் இதயத்தில் வரக்கூடாது. அது ஈமானையும் பாதிக்கும், மறுமை வாழ்வையும் பாதிக்கும் என்பதை நம்முடைய மனதில் நிறுத்தியவர்களாய், கஷ்டம் வரும் என்று தெரிந்து கஷ்டத்தில் தான் படைத்திருக்கிறோம் என்று சொல்லித்தான் நம்மை இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை பெரிதுபடுத்தாமல் அல்லாஹ் என் ரப்போடு அணுகுவதற்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்க, அதுவே நமக்கு ஒரு நியாமத்தாக தெரியும். அதுவே கஷ்டமாக தெரியாது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அத்தகைய மகத்தான தௌஃபீக்கை நம்முடைய இதயத்தில் ஆழப்பதித்து இறைவனை பொருந்தி வாழக்கூடிய தௌஃபீக்கை, ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை பொருந்தி கொள்வது மகத்தான விஷயம், அது அவ்வளவு பெரிய அது சாதாரண விஷயம் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த ரிதுவானை பெற்றுக்கொண்ட பெருமக்களாய் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய தௌஃபீக்கை அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.